வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான்சி ராணியை பற்றின ஒரு ஷார்ட் பயோகிராஃபியை பார்க்கலாம் வாங்க. ராணி லக்ஷ்மி பாய் வந்து ஜான்சியோட ராணி. இது வந்து இந்தியாவில் வடக்கு சைடில் வந்து இருக்குது. இவங்க தான் வந்து சுதந்திர போராட்டம், அதாவது இந்திய சுதந்திர போராட்டம் ஆரம்பித்தது வந்து 1857. அதை ஆரம்பித்த முன்னோடிகளில் இவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களோட தைரியமும் இவங்களோட தன்னம்பிக்கையும் வந்து நிகர் இல்லாததுன்னு சொல்லலாம். இவங்க பிறந்தது வந்து ஒரு மகாராஷ்டிரன் ஃபேமிலியில், காசியில், இப்போ வாரணாசின்னு சொல்கிறோம். 1828 தான் இவங்க பிறந்தாங்க. அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும் போது அவங்களோட பேர் வந்து மணிகர்ணிகா. அவங்க குடும்பத்தில் எல்லோரும் அவங்கள ரொம்ப செல்லமாக மனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு 4 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவங்க அப்பா தான் அவங்கள வந்து வளர்த்தாங்க. படிக்கும் போதே அவங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது வந்து குதிரை ஏற்றம், அப்புறம் சுடுதல், துப்பாக்கி சுடுதல், அப்புறம் ஃபென்சிங், கத்தி சண்டை போகிறது எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டாங்க. 1842 அவங்க வந்து ராஜா கங்காதர் ராவ் நிவால்கர், இவர் வந்து ஜான்சியோட மகாராஜா, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து அவங்க பேரையும் வந்து லக்ஷ்மி பாயின்னு அவங்களுக்கு வந்து பேர் வந்து சூட்டினாங்க. 1851 அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தார். ஆனால் அது 4 மாதம் இருக்கும் போதே அந்த குழந்தை இறந்துடுச்சு. அதனால் 1853 வந்து கங்காதர் ராவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணாங்க. பின்னாடி எந்த தொல்லையும் வரக்கூடாது, ஏன்னா அப்போ பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆண்டுட்டு இருந்ததுனால இந்த தத்து எடுக்கிற விழாவையே அவங்க அங்கே இருந்த பிரிட்டிஷ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் முன்னாடி தான் பண்ணாங்க. 1853 21 நவம்பரில் மகாராஜா கங்காதர் ராவ் இறந்துடுறாரு. இந்த நேரத்தில் அங்கே கவர்னர் ஜெனரல் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தது வந்து லார்ட் டல்ஹவுசி. இவங்க தத்து எடுத்த குழந்தைக்கு பேர் வந்து தாமோதர் ராவ். இப்போ வந்து நம்ம ஹிந்து ட்ரெடிஷன் படி பார்த்திங்கன்னா இவர் தான் அவங்களுடைய வாரிசு. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வந்து அதை ஒத்துக்க தயாராக இல்லை. அப்போ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ன்னு இருந்தது. அதாவது வாரிசு இல்லாத ஊருங்களோ நாடுங்களோ இருந்ததுன்னா அந்த நாடு வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு போயிடணும். இதுதான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு. அதுக்கேற்ற மாதிரி லார்ட் டல்ஹவுசி என்ன சொல்லிட்டாருன்னா, ஜான்சி வந்து இனிமேலுக்கு பிரிட்டிஷ்க்கு தான் சொந்தம், உங்களுக்கு வாரிசு இல்லாதனால நீங்கள் யாரும் அந்த நாட்டை ஆள முடியாது சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. உடனே ராணி லக்ஷ்மி பாய் வந்து ஒரு பிரிட்டிஷ் லாயரை போய் கன்சல்ட் பண்ணாங்க. அவர் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு அப்பீல் வந்து லண்டன் கோர்ட்டில் வந்து அவங்க போட்டாங்க. ஆனால் அவங்க ப்ளீயை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களுடைய அவங்க ஊரில் இருந்த நகைங்களெல்லாம் வந்து அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கஜானாவில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ராணியை வந்து ஜான்சி ஃபோர்ட்லேருந்து நீங்கள் போயிடணும், நீங்கள் வந்து ராணி மஹாலில் போய் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லக்ஷ்மி பாய் வந்து உறுதியாக இருந்தாங்க, ஜான்சியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. இப்போ ஜான்சி தான் எல்லாருடைய முக்கியமான பார்வைக்குரியதாக இருந்தது. ராணி வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய படையை வந்து பலப்படுத்த ஆரம்பித்தாங்க. நிறையா தெரிஞ்சவங்க கிட்டேருந்தெல்லாம் வந்து படையை சேர்த்துட்டு ஒரு வாலண்டரி ஆர்மியை ஏற்படுத்தினாங்க. இந்த படையில் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இருந்தாங்க. எல்லாருமே வந்து போருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. அவங்களோட சேர்ந்து நிறைய ஜென்ரல்ஸும் வந்து படைக்கு, அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் எடுத்துக்கு தயாராக இருந்தாங்க. செப்டம்பர்லேருந்து அக்டோபர் 1857 ஜான்சியை ராணி வந்து அவங்கள சுற்றி இருக்கிற நாடுங்கையிலேருந்து காப்பாற்ற வேண்டியதாக இருந்தது. அதாவது ஒர்ச்சா டாட்டி எல்லாம். ஏன்னா இது ராஜா இல்லாத நாடு, பெண் தானே இருக்காங்க, நம்ம பிடிச்சிடலான்னு நினச்சாங்க. ஆனால் முடியல. 1858 ஜான்வரியில் பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ஜான்சியை நோக்கி வந்தது. ஒரு 2 வாரம் இந்த சண்டை வந்து போக்கிட்டே இருந்தது. அந்த சண்டையில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த நாட்டை வந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனால் ஜான்சி ராணி வந்து ஆண் வேடத்தில் அவங்க பையனோட தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க போய் கல்பியில் தஞ்சு அடைஞ்சாங்க. அங்கே தான் அவங்க டாட்டியா டோப்புன்ற ஒரு சிறந்த வீரரை சந்தித்தாங்க. ஆனால் என்ன தான் போர் பண்ணாலும் குவாலியர் போரில் 17 ஜூன் அவங்க வந்து இறந்துட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, போரில் அவங்க வந்து மயக்க நிலையில் இருக்கும்போது ஒரு பிராமணன் அவங்கள பார்த்துட்டு அவரோட ஆசிரமத்துக்கு எடுத்துன்னு போய் சிகிச்சை கொடுத்தாரு, ஆனால் அது பயன் இல்லாமல் தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விடாமுயற்சியும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வச்சு அவங்களே வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு ஒரு ஐக்கானாக தான் எல்லாரும் பார்த்தாங்க. அவங்க பையனுக்கு வந்து அவங்களுக்கு அப்புறம் அந்த அரியணை போகணுன்றதுனால தான் அவங்க போராடினாங்க.
ஆனால் அவங்களுடைய போராட்டமே அதுக்கப்புறம் வந்த விடுதலை வீரர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தது. அவங்கள பற்றி நிறைய கதைகள், அவங்கள பற்றின வரலாறு நிறைய இருக்குது. அவங்களுடைய வீரத்தை பாராட்டி எக்கச்சக்கமான கவிதைகள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நான் இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு சின்ன பயோகிராஃபி தான். உங்களுக்கு எதாவது தெரியும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.